أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف: إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள் மீதும், அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும், மற்றும் அல்லாஹுடைய இல்லத்தில் அவனை வணங்கியவர்களாக, நற்செயல்களை தேடியவர்களாக, அவனது அன்பையும் மன்னிப்பையும் அருளையும் எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய ரமலான் உரையில் ஈமானை புதுப்பிப்பது தொடர்பான சில செய்திகளை உங்களுடைய சிந்தனையில பதிய வைக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை திருக்குரானில் மனித சமுதாயத்திற்கு செய்த நிஅமத்துகளை பற்றி சொல்லி காட்டும் பொழுது, وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا, அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருட்கொடைகளை நீங்கள் என்ன நினைத்தால், என்ன முனைந்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில நிறைய நிஅமத்தை செய்திருப்பதாக குறிப்பிடுகிறார். அப்ப இந்த நிஅமத்துகளில் மிக பெரியது, முதன்மையானது எதுன்னு கேட்டா நமக்கு வழங்கப்பட்ட ஈமான். ஈமானை தாண்டி நமது வாழ்க்கையில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அத்துணையும் இறைவன் புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்பட்ட அதிகப்படியான நியமத்துகள், எக்ஸ்ட்ரா போனஸ். அதெல்லாம் அது எதுவா இருக்கட்டும், நல்ல வீடாக இருக்கட்டும், நல்ல பொருளாதாரமாக இருக்கட்டும், நல்ல மனைவியாக இருக்கட்டும், நல்ல கணவனாக இருக்கட்டும், நல்ல படிப்பாக இருக்கட்டும், நல்ல வேலையாக இருக்கட்டும், நல்ல எதிர்காலமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் ஈமானை தாண்டி நமக்கு கிடைச்சிருக்கிற அதிகப்படியான நியமத்து. ஆனா முக்கியமான பெரிய நியமத்து எதுதான்? ஈமான், இறை நம்பிக்கை. இந்த இறை நம்பிக்கையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த கடமையும் பொறுப்பும் நம்மீது இருக்கிறது. அல்லாஹ் திருமறை திருக்குரானில் இதற்கான அறிவுரையை, கட்டளையை நமக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே,
அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தில் நமது ஈமானை நாம் புதுப்பிக்க வேண்டும் என்கிற கருத்தை தான் அல்லாஹ் சொல்றான். ஏன் அப்படின்னா, இந்த அழைப்பு யூதர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, நசாராக்களுக்கு கொடுக்கப்படவில்லை, அல்லது யா அய்யுஹன்னாஸ் மக்களே என்று அழைத்து கொடுக்கப்படவில்லை. யூதர்களை அல்லாஹ் அழைச்சி சொல்லி இருந்தா அவர்களை இஸ்லாத்தை ஏற்க சொல்கிறான் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். நசாராக்களை அழைச்சி இப்படி சொல்லி இருந்தா அவர்களையும் இஸ்லாத்தை ஏற்க சொல்கிறான் என்று புரிஞ்சுக்கலாம். உலக மக்களை அழைச்சி அல்லாஹ் சொல்லி இருந்தாலும் அவங்களும் இஸ்லாத்துக்குள்ள வாங்க என்று அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான் என்று நாம புரிஞ்சுக்கலாம். ஆனா இங்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதே யாருக்கு? ஈமான் கொண்டவர்களுக்கு தான். ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்ளுங்கள் என்றால் நமது ஈமானை புதுப்பிக்க வேண்டும் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமது ஈமானை புதுப்பிக்க வேண்டும் என்ற அறிவுரையை, ஆலோசனையை நமக்கு தந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வதை பாருங்கள். இன்னல் ஈமான லயஹ்லகு ஃபீ ஜௌஃபி அஹதிக்கும் கமா யஹ்லகு ஸௌப். ஒரு ஆடை பயன்படுத்த அது எப்படி கலர் மங்கி இறுதியாக இற்று போய் விடுகிறதோ அதே மாதிரி உங்களுடைய உள்ளத்திலே உள்ள ஈமானும் இற்று போய் விடுகிறது, பலகீனம் அடைகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். ஃபஸ்அலுல்லாஹ அய்யுஜத்திதல் ஈமான ஃபீ குலூபிக்கும். எனவே உங்களுடைய உள்ளத்திலே உள்ள ஈமானை புதுப்பிப்பதற்கு நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை கேட்டு வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. குர்ஆனை தொடர்ந்து, ஹதீஸை தொடர்ந்து ஈமானை புதுப்பிக்கிற விஷயத்தில் சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற அந்த வரலாற்று பகுதியை நாம் பார்த்தோம் என்றால், சஹாபாக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சந்தித்து அழைப்பு கொடுத்து கொள்வார்களாம். என்னன்னு? தாலவ் நஜ்லிஸ் நுமின் சாஅத்தன், வாருங்கள் சிறிது நேரம் அமர்ந்து நாம் ஈமான் கொள்வோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஈமானை நாம புதுப்பித்துப்போம், நம்முடைய ஈமானை நாம் பலப்படுத்திக் கொள்வோம் என்று ஒருவருக்கொருவர் அழைப்பு கொடுப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் இன்று ஒருவரை ஒருவர் சந்தித்தால் என்ன அழைப்பை கொடுப்போம்? நம்முடைய அழைப்பெல்லாம் துன்யாவை சுற்றி இருக்கும், துன்யாவை மையமாக அடிப்படையாக வைத்து இருக்கும். ஒருவரை சந்திக்கும் போது வாங்கலாம் டீ குடிக்க போகலாம், வாங்கலாம் சாப்பிடலாம், வாங்கலாம் விளையாடலாம் அப்படின்னு தான் கூப்பிடுவோம். என்றாவது ஒரு நாள் வாங்கலாம் நாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஈமான் கொள்வோம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கோமா? சஹாபாக்கள் இப்படி தங்களுக்கு மத்தியில் அழைப்பு கொடுப்பவர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்கள் ஈமானை புதுப்பிக்கிற விஷயத்துல அவர்கள் பெரிய கவனம் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம விளக்கணும். அப்ப நாமும் என்ன செய்யணும்? அதை தொடர்ந்து நம்முடைய ஈமானை புதுப்பிக்கணும். ஏன் நம்முடைய ஈமானை புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னா, நாம் அல்லாஹுவின் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீதும் மறுமை நாளின் மீதும் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம், அது எப்போதும் கூடாமல் குறையாமல் ஒரே சீராக இருந்து விடுவதில்லை. சில நேரங்கள்ல அது கூடிக்கிட்டே போகும், சில நேரங்கள்ல அது குறைஞ்சிக்கிட்டே போகும். நம்முடைய ஈமான் கூடுனா பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு லாபம்தான். உலகத்திலையும் நாம நல்லா வாழ போறோம், மரணத்துக்கு பிறகு உள்ள அந்த வாழ்க்கையிலையும் நாம நல்லா வாழ போறோம். ஆனால் நம்முடைய ஈமான் குறையும் என்றால் அதனால நமக்கு பெரிய ஆபத்து இருக்கா இல்லையா? அதனால பெரிய விளைவு நமக்கு ஏற்படுமா இல்லையா? அதனாலதான் அன்புக்குரியவர்களே, நமது ஈமானை அதை குறைய விடாமல் என்ன செய்யணும்? கூட்டிக்கிட்டே இருக்கணும்.
புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னும் நம்முடைய உள்ளத்திலே உள்ள ஈமானை ஏன் புதுப்பிக்க வேண்டும் என்கிற காரணத்தை அறிய வேண்டுமா? நாளை மறுமை நாளில் நம்முடைய ஈமான் அளக்கப்பட இருக்கிறது. எப்படி நம்முடைய நன்மையும் தீமையும் தராசை கொண்டு அளப்பது உறுதியோ, அதுபோன்று நம்முடைய உள்ளத்திலே பாய்ந்த அந்த ஈமானையும் அல்லாஹ் அளக்க இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது பற்றி நமக்கு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நாளை மறுமை நாளில் குண்டான பருமனான ஒரு மனிதன் கொண்டு வரப்பட்டு அல்லாஹ்வுடைய தராசிலே வைத்து அவன் அளக்கப்படுவான். அப்படி அளக்கிற சமயத்தில் அவனுக்கு கொசுவினுடைய ரெக்கை அளவுக்கு கூட எடை இருக்காது. கொசுவுடைய ரெக்கை அளவுக்கு கூட அவனுக்கு வெயிட் இருக்காதான். நீங்கள் விரும்பினால் இந்த வசனத்தை ஓதிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசனத்தையும் அந்த இடத்திலே ஓதி காட்டுகிறார்கள். ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா. மறுமை நாளில் அவனுக்கு நாம் யாதொரு எடையையும் ஏற்படுத்த மாட்டோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த வசனத்தை ஓதிக்குங்க என்று சொல்லி காட்டுறான். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த சிறப்பு என்ன தெரியுமா? இவரை அல்லாஹ் தராசிலே வைத்து அளந்து பார்க்கும் பொழுது, அல்லது இவரது 2 கால்களை மட்டும் அல்லாஹ் தராசிலே வைத்து அளந்து பார்க்கும் பொழுது உஹது மலையை விட இவருக்கு வெயிட் இருக்கும், உஹது மலையை விட அதிக கனம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒல்லியாக மெலிந்து இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர். அவரது கால்கள் இன்னும் என்ன செஞ்சிருக்கும்? மெலிஞ்சிருக்கும். எப்ப சொன்ன சிறப்பு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல் துலக்குவதற்கு மிஸ்வாக்கு குச்சி தேவைப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் அதை ஒடிப்பதற்காக மரம் ஏறி அவர் ஒடிச்சார். அப்ப காத்து அடிச்சு அவருடைய கீழாடை விலகி அவருடைய அந்த 2 மெலிந்த கால்களும் வெளியில தெரிஞ்சிச்சு. உடனே இதை முஸ்லிம்கள் எல்லாம் பார்த்துட்டு சிரிச்சாங்க. என்ன இது, ஒரு காத்துக்கு தாங்காத ஆளா இருப்பார் போல, புல் தடிக்கு கீழே விழுந்துருவார் போல, அந்த மாதிரி ரொம்ப மெலிந்திருக்காரே அப்படின்னு. அப்பத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறப்பு அறிவிக்கிறாங்க. யாரை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீர்கள்? இவர் எப்பேற்பட்ட சிறப்புக்குரியவர் தெரியுமா? மறுமை நாளில் அல்லாஹ் இவரை அளந்து பார்க்கும் பொழுது, அல்லது இவரது கால்களை அளந்து பார்க்கும் பொழுது உஹது மலையை விட இவருக்கு கனம் இருக்கும். அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். குண்டா பருமனா இருக்கிற ஒரு மனிதருக்கு அங்கே வெயிட் இல்லாமல் போகுது. மெலிந்து ஒல்லியா இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு அங்க வெயிட் அதிகமாக கிடைக்குது. அப்படின்னா இது எதை வச்சு? உள்ளத்துல பாஞ்ச, உள்ளத்துல இருக்கிற, உள்ளத்துல சுமந்த அந்த ஈமான், இறை நம்பிக்கையை வச்சு இந்த வெயிட் அவர்களுக்கு ஏற்படுது. அப்ப நாளை மறுமை நாளில் நம்முடைய ஈமானையும் அல்லாஹ் அளக்கும் போது அதிக கனமுடையதாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஈமானை குறைய விடாம அதை என்ன செய்யணும்? புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும், கூட்டிக்கிட்டே இருக்கணும். அன்பிற்குரியவர்களே, ஹதீஸ்ல ஈமானுடைய கடைசி 4 அளவு சொல்லப்படுது. கடைசி 4 அளவு புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்துல வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிற மக்களை நோக்கி பார்த்து மலக்குகளிடத்திலே சொல்வான், மலக்குகளே, யாருடைய உள்ளத்திலே 1 தீனார் அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அவர்கள் எல்லோரையும் நரகத்திலிருந்து நீங்க வெளியேத்துங்க. உடனே மலக்குகள் என்ன செய்வாங்க? அதை கண்டுபிடிச்சு அவங்கள வெளியேற்றுவாங்க. பிறகு அல்லாஹ் சொல்லுவான், மலக்குகளே,
யாருடைய உள்ளத்திலே அரை தீனார் அளவுக்கு ஈமான் இருக்குமோ அவர்கள் எல்லோரையும் நரகத்திலிருந்து வெளியேற்றுங்க. உடனே மலக்குகள் அந்த அரை தீனார் யாருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்குதோ அதை பார்த்து வெளியேற்றுவாங்க. அடுத்து அல்லாஹ் அறிவிப்பு செய்வான், மலக்குகளே, யாருடைய உள்ளத்திலே கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர்களையும் நரகத்திலிருந்து நீங்க வெளியேற்றுங்க. உடனே மலக்குகள் அப்படி செய்வாங்க. இறுதியா அல்லாஹ் சொல்லுவான், மலக்குகளே, யாருடைய உள்ளத்திலே அணுவளவு ஈமான் இருக்கிறதோ அவர்களையும் நீங்கள் நரகத்திலிருந்து வெளியேற்றுங்க. உடனே மலக்குகள் அப்படி வெளியேற்றுவாங்க. அன்பிற்குரியவர்களே, ஈமானுடைய கடைசி அளவு இதுதான். அணுவுக்கு மேல எதுவும் கிடையாது. அணு கடைசி, அதுக்கு முன்னாடி கடுகு, அதுக்கு முன்னாடி அரை தீனார், அதுக்கு முன்னாடி முழு தீனார். ஈமானுடைய கடைசி அளவு. இதுல நம்முடைய ஈமான் எந்த அளவிலே இருக்கிறது என்பதை நாம் பரிசோதித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கடைசி 4 அளவுல இருந்து ஃபர்ஸ்ட் அளவு, முதல் அளவு எது வரைக்கும் போகுது தெரியுமா? மலை. ஈமானுடைய ஃபர்ஸ்ட் அளவு என்னது? உறுதியான மலை. அப்போ நம்ம கிட்ட என்ன ஈமான்ல எந்த அளவு வரணும்? மலை மாதிரி ஈமான் வரணும். சஹாபாக்கள் இடத்துல அப்படித்தான் இருந்துச்சு. மலை மாதிரி ஈமான் அவர்களிடத்தில் இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களின் ஈமானை புகழ்ந்தார்கள். தன் தோழர்களின் ஈமானுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை, பாராட்டை சொன்னார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்ன மின் உம்மதி லரிஜாலன் அல் ஈமானு ஃபீ குலூபிஹிம் அஸ்பத்து மினல் ஜிபாலி ரவாசி. என்னுடைய உம்மத்திலே சிலர் இருக்கிறார்கள், அவர்களுடைய உள்ளத்திலே உள்ள ஈமான் உறுதியான மலைகளை விட மிக வலுவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. எப்ப சொன்ன வார்த்தை தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை திருக்குரான்ல ஒரு வசனத்தை இறக்குறான். யூத நசாராக்களை பற்றி ஒரு வசனத்தை இறக்குறான். யூத நசாராக்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய சொல் பேச்சு கேட்காதவங்க அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி அவங்களுடைய தன்மையை பற்றி சொல்றான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வலவ் அன்னா கதப்னா அலைஹிம் அனிக்துலு அன்ஃபுஸக்கும் அவ்இக்ருஜு மின் தியாரிக்கும் மா ஃபஅலூஹு இல்லா கலீலும் மின்ஹும். அல்லாஹ்வே நேரடியா இந்த யூத நசாராக்களை பார்த்து, உங்களை நீங்களே கொலை செஞ்சீங்க அல்லது உங்களுடைய வீடுகளை விட்டு நீங்கள் வெளியேறி விடுங்கள் என்று சொன்னாலும் அவர்களில் அதிகமான பேர் செய்யவே மாட்டாங்க. குறைவான பேரை தவிர அதிகமான பேர் செய்யவே மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எங்க அல்லாஹ்வே நம்மளை பார்த்து இப்படி சொன்னா என்ன செய்யணும்? நம்ம கிட்ட அல்லாஹ் நேரடியா சொல்றான், என்ன செய்யணும்? செய்யணுமா இல்லையா? ஆனா இந்த யூத நசாராக்கள் செய்ய மாட்டாங்க. இந்த வசனம் சஹாபாக்களை இறக்கப்பட்டவுடன் அதை படிக்கிறாங்க. படிச்சுட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ் இது போன்ற ஒரு கட்டளையை நமக்கு கொடுத்தால் நம்மில் யாரும் பின்வாங்காமல் அதை செய்வோம். இந்த வசனத்தை அல்லாஹ் நமக்கு மட்டும் இறங்கியிருந்தா, இதே மாதிரி ஒரு கட்டளையை எங்களுக்கு கொடுத்திருந்தா நாங்க உடனே செஞ்சிருப்போம், எங்கள யாரும் பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சஹாபாக்கள் பேசிக்கிட்டாங்க. அப்பத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்றாங்க, என் உம்மத்துல சில பேர் இருக்கிறாங்க, அவர்களுடைய உள்ளத்திலே உள்ள ஈமான் உறுதியான மலைகளை விட வலுவாக இருக்கிறது. அப்ப சஹாபாக்களுடைய ஈமான் எந்த மாதிரி இருந்துச்சு? உறுதியான மலைகளை போன்று இருந்துச்சு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய ஈமான புகழ்ந்தாங்க. நபி மட்டும் புகழல,
அல்லாஹ்வும் திருமறை திருக்குரானில் சஹாபாக்களுடைய ஈமானை புகழ்ந்திருக்கிறான், பாராட்டி இருக்கிறான். ஈமான்ல இது மாதிரியான பாராட்டையும் புகழ்ச்சியையும் இறைவனால் நாமெல்லாம் என்ன செய்யணும்? வாங்கணும். அல்லாஹ் சஹாபாக்களை பற்றி எப்படியெல்லாம் புகழ்றான் பாருங்க. ஈமானை குறித்து, உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், அவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஈமானை எழுதிவிட்டான், ஈமானை பதித்து விட்டான். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அழுத்தம் திருத்தத்தை பாருங்கள். ஈமானை நான் வழங்கினேன் என்று கொடுக்கவில்லை, சொல்லவில்லை. அல்லது அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லவில்லை. என்ன சொல்றான்? ஈமானை அவர்களுடைய உள்ளத்திலே எழுதி விட்டோம், பதித்து விட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என்றும் மாறாது, குறையாது அப்படின்னு அர்த்தம். எப்படி அல்லாஹ் புகழ்றான்? வலாக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், மாறாக அல்லாஹ் இந்த ஈமானை உங்களுக்கு பிரியமுள்ளதாக ஆக்கினான், மேலும் அந்த ஈமானை உங்களுக்கு அலங்காரமானதாகவும் ஆக்கினான். யாருக்கு? சஹாபாக்களுக்கு. ஈமான் அவர்களுக்கு மிக பிரியமுள்ளதாக ஆக்கப்பட்டுச்சு. ஈமான் தான் இந்த உலகத்திலே அவர்களுக்கு அழகாக ஆக்கப்பட்டுச்சு. நமக்கெல்லாம் ஈமானை தாண்டி இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் பிரியமுள்ளதாக ஆக்கப்பட்டிருக்கு. நமக்கெல்லாம் இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் ஈமானை தாண்டி அலங்காரமாக ஆக்கப்பட்டிருக்கு. ஆனா சஹாபாக்களுக்கு அலங்காரமாகவும் பிரியமானதாகவும் இருந்தது எதுதான்? ஈமான் தான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ சபீலில்லாஹி வல்லதீன ஆவவ் வநஸரு உலாயிக முஃமினூன ஹக்கா, உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா. யார் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்து, அல்லாஹ்வுடைய பாதையிலே போரும் புரிந்து, ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு அடைக்கலமும் தந்து, ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு உதவியும் செய்தார்களோ அவர்கள்தான் உண்மையான மூமின்கள். அவங்கதான் உண்மையான மூமின்கள்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். உலகத்துல வாழும்போது உண்மையான மூமின்கள் என்ற பெயரை அவர்கள் எடுத்து விட்டார்கள். உண்மையான மூமின்கள் என்ற அந்த பேருக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த வசனம் நேரடியாக யாரை பேசுகிறது? சஹாபாக்களைத்தான் பேசுகிறது. அல்லாஹ் இந்த வசனத்திலே 5 விஷயங்களை குறிப்பிடுகிறான். அந்த 5ல ஒன்னை தவிர வேறு எதுவுமே நம்ம கிட்ட இல்லை. அப்படித்தானே? 5 விஷயத்தை அல்லாஹ் பேசுறான், 5 அமல்களை அல்லாஹ் பேசுறான். என்னது? முதலாவதா ஈமானை பேசுகிறான். வல்லதீன ஆமனு, ஈமான் நாமெல்லாம் கொண்டிருக்கிறோம். அடுத்து அல்லாஹ் என்ன பேசுறான்? வஹாஜரு வஜாஹது ஃபீ சபீலில்லாஹ், யார் ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வுடைய பாதையிலே போரும் புரிந்தார்களோ, ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு அடைக்கலமும் தந்தார்களோ, அவர்களுக்கு உதவியும் செய்தார்களோ என்று 4 விஷயத்தை சொல்கிறான். இந்த 4ல ஏதாவது ஒன்று நாம பண்ணணுமா? நாம ஹிஜ்ரத்தும் செய்யல, போரும் செய்யல, ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு அடைக்கலமும் தரல, ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து உதவியும் செய்யவில்லை. அப்படி என்றால் இந்த வசனம் யாரை பற்றி பேசுகிறது? நிச்சயமா சஹாபாக்களை பற்றி தான் பேசுகிறது. இப்ப இப்படி அல்லாஹ் அவங்களுடைய ஈமானை புகழ்ந்து பேசுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ். சஹாபாக்களையும் யூத நசாராக்களையும் முன்னிலைப்படுத்தி அல்லாஹ் சொல்றான், சஹாபாக்களே, நபியின் தோழர்களே, முஹம்மதின் தோழர்களே, நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்களும் ஈமான் கொள்வார்கள் என்றால் அவர்களுக்கு நிச்சயம் நேர்வழி கிடைக்கும், அவர்கள் நேரான பாதையில பயணிப்பார்கள்.
உங்க ஈமான் மாதிரி அவங்க ஈமான் இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், முன் உதாரணமாக ஆக்குகிறான். இது அவர்களுக்கு மட்டுமல்ல, கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லாருக்கும் இதுதான். கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லோருடைய ஈமானும் எது போன்று இருக்கணும், சஹாபாக்களுடைய நபியின் தோழர்களுடைய ஈமானை போன்று இருக்க வேண்டும். அப்படிங்கிறதான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரியவர்களே, இப்படி எத்தனை சொல்ல அல்லாஹ் பாராட்டுகிற அந்த வார்த்தைகளை பற்றி நிறைய திருக்குறான்ல சொல்லிக்கிட்டே போகலாம். அன்பிற்குரியவர்களே, ஏன் அல்லாஹ் இப்படியெல்லாம் அவர்களுடைய ஈமானை புகழ்ந்தான், பாராட்டினான், அங்கீகரித்தான் என்றால், உண்மையில அவங்க ஈமானை சரி செய்யற விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டாங்க. ஈமானை புதுப்பிக்கிற அந்த ப்ராசஸ்ல அவங்க இறங்கினாங்க. நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். மதீனத்து வீதியில நாஃபக்க ஹம்தலா நாஃபக்க ஹம்தலா என்று தன்னை பற்றி தானே தீர்ப்பு கொடுத்து கொண்டு அவள் செல்கிறார். என்ன அர்த்தம்? ஹம்தலா முனாஃபிக்காக ஆகிவிட்டார், நயவஞ்சகனாக ஆகிவிட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த தீர்ப்பெல்லாம் நமக்கு நாமே என்றாவது ஒரு நாள் கொடுத்துருக்குறோமா? கொடுத்ததே கிடையாது. நாமெல்லாம் அடுத்தவனுக்கு தான் கொடுப்போம். அந்த தெருவில் உள்ளவன் முனாஃபிக்கு, இந்த தெருவில் உள்ளவன் முனாஃபிக்கு, அங்கே உள்ளவன் முனாஃபிக்கு அப்படின்னு நமக்கே நாமெல்லாம் கொடுத்ததில்லை. ஏன்னா நம்முடைய ஈமானை பற்றி நாம் கவலைப்பட்டதும் இல்லை, நம்முடைய ஈமானை பற்றி நாம் பயந்ததும் இல்லை. ஆனால் சஹாபாக்கள் தங்களுடைய ஈமானை பற்றி பயந்திருக்கிறாங்க, கவலைப்பட்டிருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடையிலே சந்தித்தார்கள். ஹம்தலா, என்ன இப்படி ஒரு பெரிய வார்த்தையை சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இதெல்லாம் சாதாரண வார்த்தையா? இஸ்லாத்தை விட்டே ஒருத்தர் வெளியேற்றுற வார்த்தை, இதெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் கேட்கும்போது ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூபக்கர் அவர்களே, நாம் அல்லாஹ்வின் தூதருடைய சபையிலே போய் அமர்ந்து மார்க்கத்தை பற்றி அவர்கள் சொல்லும் போது நாம் கேட்கிற சமயத்தில் நமக்கு ஈமான் எல்லாம் அதிகரிக்குது, அப்படிதானே? அதையெல்லாம் நேரடியாக பார்த்த ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. அல்லாஹ்னா இப்படியா, ரசூலுன்னா இப்படியா, மறுமன்னா இப்படியா, சொர்க்கன்னா இப்படியா, நரகம்னா இப்படியா, மார்க்கன்னா இப்படியா. சா, இன்னையிலிருந்து நாம தப்பே செய்யக்கூடாது, கரெக்டா வாழணும், கரெக்டா வாழணும், துனியா பக்கம் சாஞ்சிடக்கூடாது, மறுமைதான் நமது இலக்கு, லட்சியம் அப்படின்லாம் என்ன செய்யுது, உணர்வு ஏற்படுது. ஆனா நபியுடைய சபையை விட்டுட்டு வெளியில போய் நாம் வியாபாரத்தில் ஈடுபடும் போது, நம் குடும்பங்களோடு நாம் கலர்ந்து இருக்கும் பொழுது அந்த உணர்வுகள் எல்லாம் அப்படியே குறைந்து மங்கி போய் விடுகிறது. இதை நினைச்சுதான் நான் கவலைப்படுறேன். ஈமான்ல ஏற்பட்ட ஒரு சின்ன மாற்றம் அவங்கள எப்படி பயங்கரமா கவலைப்பட வச்சுது பாருங்க. இப்படி ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? வல்லாஹி, இப்படி ஒரு நிலை எனக்கும் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு தன்னையும் அதிலே சேர்த்து கொண்டார்கள். அதாங்க சஹாபாக்கள். சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இஸ்லாத்துல எத்தனாவது இடங்க? முதல் இடம், ஃபர்ஸ்ட் இடம், அப்படித்தானே? முதல் இடங்கிறது அவருக்கே தெரியும், தெரியாம இல்லை. அப்படி இருந்தும் தன்னையும் அதிலே ஒருவராக சேர்த்து கொண்டார். நாமளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நம்மகிட்ட ஒருத்தவன் வந்து இந்த மாதிரி ஈமானிய பிரச்சனைகளை சொல்லும்போது, அடப்பாவி நீ அவ்வளவு மோசமான ஆளா, போ அதுக்கு ஏதாவது பண்ணு அப்படின்னு அவனுக்கு அறிவுரை பண்ணி அனுப்புவோம். ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? இதே நிலை எனக்கு ஏற்படுது, வாங்க நாம ரெண்டு பேருமே ரசூலுகிட்ட போய் கேட்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், தாக்க ஸரீஹுல் ஈமான்,
ஈமான் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கு. ஈமான் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கு. சில நேரங்கள்ல ஏறும், சில நேரங்கள்ல குறையும். என்கிட்ட இருக்கிற மாதிரியே நீங்க வெளியிலும் இருக்க முடியாது. அப்படி இருந்தீர்கள் என்றால் மலக்குகள் உங்களோடு முசாஃபஹா செய்வார்கள். மலக்குகள் உங்களுக்கு சலாம் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். ஆனா ஈமான் அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான்? கூடுற மாதிரி குறைகிற மாதிரி. நம்முடைய ஈமான் எல்லாம் அப்படிதான். சஹாபாக்களுடைய ஈமான்ல இருந்து எல்லாருடைய ஈமானும் அப்படிதான். கூடாம குறையாம அப்படியே இருக்கிறது. யாருடைய ஈமான் சொல்லுங்க? மலக்குகளுடைய ஈமான் தான். மலக்குகளுடைய ஈமான் என்னது? சேஞ்சஸே ஆகாதுங்க. அது கூடாது குறையாது, அப்படியே இருக்கும். நபிமார்களுடைய ஈமான் கூட எப்படி தெரியுமா? குறையாது, ஆனா கூடிக்கிட்டே இருக்கும். நபிமார்களுடைய ஈமான் கூட அப்படியே குறையாது, அது கூடிக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி அனைவரது ஈமானும் கூடும் குறையும். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னையும் அதில் சேர்த்து கொண்டார்கள். அப்போ ரசூல்கிட்ட போய் கேட்கும்போது, இந்த மாதிரியான சாதாரண மாற்றங்களுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் ஈமானை இப்படித்தான் படைச்சிருக்கிறான் என்று அவர்களுக்கு சமாதானம் சொல்லி அனுப்பி வைக்கிற அளவுக்கு தங்களுடைய ஈமானை பற்றி அவர்கள் கவலைப்பட்டார்கள் என்றால், தங்களுடைய ஈமானை பற்றி அவர்கள் பயந்தார்கள் என்றால், நாம் ஈமானை என்ன கற்றிருக்கிறோம்? ஈமானில் என்ன தெரிந்திருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஈமானை கற்றுக்கொள்வோம் என்று தலைப்பிட்டு இன்றைக்கெல்லாம் வகுப்பு நடத்தப்பட்டா எத்தனை பேர் வருவாங்க? அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி 6 பேர் வந்து உட்காருவோம். ஈமானின் கிளைகள் எத்தனை? 6. அந்த தலைப்பு கேட்கறதுக்கு வந்திருக்கிற பேர் எத்தனை? அதே 6 பேர் தான். அப்ப நாமெல்லாம் ஈமான் விஷயத்துல என்ன கவனம் எடுக்கிறோம்? என்ன பயப்படுறோம்? என்ன கவலைப்படுறோம்? அன்பிற்குரியவர்களே, இது ஏதோ சஹாபாக்களில் ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற ஒருவர் மட்டுமல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற ஒருவர் மட்டுமல்ல, பல சஹாபாக்களும் தங்களுடைய ஈமானை பற்றி கவலைப்பட்டாங்க, பயந்தாங்க. அப்துல்லா இப்னு அபி முலைகா ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், நான் கிட்டத்தட்ட 30 சஹாபாக்களுடன் பழகி இருக்கிறேன். அவர்களில் யாரும் சொன்னதில்லை எனது ஈமான் ஜிப்ரீலுடைய ஈமானுக்கு சமம் என்று. எல்லோரும் தங்களது ஈமானிலே நிஃபாக்கை, நயவஞ்சகத்தை பயந்திருக்கிறார்கள். எத்தனை சஹாபாக்கள்? 30 சஹாபாக்கள். அப்துல்லா இப்னு அபி முலைகா ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கிற செய்தியை நம்ம என்ன செய்யறோம்? வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்படின்னா அன்பிற்குரியவர்களே, இந்த ஈமானுடைய விஷயத்துல எவ்வளவு அவங்க கவலைப்பட்டாங்க, பயந்தாங்க. ஆனா இன்று வாழக்கூடிய நம்பிலே பலர் நம்முடைய ஈமானை பற்றி எந்த கவலையும் எந்த அக்கறையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கும். அதனால இந்த ஈமானை புதுப்பிக்கிற விஷயத்துல என்ன செய்யணும்? நாம இறங்கணும். அது எப்போதும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிற சமயத்துல அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு மரணம் வரும் என்றால் நிச்சயமாக மறுமை வெற்றி நமக்கு உறுதி. பாருங்க, நோம்புடைய காலத்துல கூட சில மரணங்களை நாம் என்ன செய்யறோம்? கேள்விப்படுகிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, கடந்த காலத்துல இல்லாத அளவுக்கு எங்க ஊர் பகுதியிலையும் சரி, நாகூர்லையும் சரி, இந்த நோன்பு காலத்தில் அதிகமான மரணங்களை என்ன செய்யறோம்? நாம கேள்விப்படுகிறோம், சந்திக்கின்றோம். அப்படின்னா நம்முடைய மரணங்களை அல்லாஹ் எப்போது, எங்கே, எப்படி வைத்திருக்கிறான் என்று தெரியவில்லை. அதற்குள் நம்முடைய ஈமானை புதுப்பிச்சு நம்முடைய ஈமானை வலுப்படுத்துகிற அந்த காரியத்திலே நாம் இறங்க வேண்டும். அப்படி நாம் இறங்குவோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய ஈமான் மறுமை நாளில் அளக்கப்படுகின்ற சமயத்திலே அது மிக உறுதியாக, அதிகமானதாக, அதிக கனமுடையதாக மறுமையில் இருக்கும். வல்லல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் இந்த ரமலானுடைய காலத்திலே வழங்கி அருள் புரிவானாக. நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. அதற்கான முழு பலனை, கூலியை நாளை மறுமை நாளிலே நமக்கு வழங்குவானாக.
நம்முடைய குற்றம் குறைகளை அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. நமக்கு நீண்ட ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக மூமின்களுக்கு நாளை நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கிற அந்த சுவன பேரின்பத்தை வழங்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.